வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா 2 பவுன் அட்டிகை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வள்ளியூரிலிருந்து வந்த ஆள் சொன்ன செய்தியை கேட்டதும் பொன்னாத்தாளின் மனதில் இருந்த நம்பிக்கை முடிச்சு மெல்ல மெல்ல தளரத் தொடங்கியது. கழுத்துக்கு 2 பவுன்ல அட்டியில் போட்டாகணும்னு கண்டிஷனா மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி அனுப்புனாக. அட்டில் ரெடியான பிறகு கல்யாண தேதியை வச்சுக்கிடலாம்னு சொன்னாக. அப்ப நான் வரவா என்று கேட்டபடியே எழுந்த கந்தசாமியை பார்த்தாள் பொன்னாத்தா. கந்தசாமி மாப்பிள்ளை வீட்டாருக்கு உறவுக்காரன். பெண் பார்த்துவிட்டு போன சம்பந்தி வீட்டில் இருந்து முகூர்த்த தேதி குறித்து அனுப்புவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவளுக்கு இந்த செய்தி அதிர்ச்சி அளித்தது. ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகலாம் இல்ல என்றாள் உபச்சாரமாக. எல்லாம் ஒரேடியா கல்யாண சாப்பாடே சாப்பிட்டுக்கற போறவால என்றான் கந்தசாமி. பயணியாச்சும் குடி என்றபடி ஒரு அலுமினிய குவளையில் பதநீரை நீட்டினாள் பொன்னாத்தா. அதை வாங்கி மளமளவென்று பருகிவிட்டு புறப்பட்டான் கந்தசாமி. உள்ளே விறகடுப்பு புகைந்தது. அவளது மனமும் புகையத் துவங்கியது. ஏமாற்றத்தால் ஏற்பட்ட பதற்றத்தில் மனம் அல்லாட தனக்குத்தானே புலம்பினாள் பொன்னாத்தா. அன்னைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, நகையை பத்தி இப்ப என்னவுக இப்ப திடும்னு 2 பவுனு அட்டியில போட்டாகணும்னு குண்டை தூக்கி போடுறாங்களே. நான் எங்கன போவேன் அம்பிட்டு பணத்துக்கு? பவுனு கொஞ்சம் விலையா விக்கி, அரிசியும் பருப்பும் விற்கிற விலைவாசியில காசை மிச்சம் பிடிச்சு சேர்த்து அட்டியல எந்த காலத்துல வாங்கி இந்த பொம்பளை புள்ளைய கரையேத்துறது? முருங்கைக்கீரையை உருவிக்கொண்டே பொறுமினாள் பொன்னாத்தா. திடீரென்று பக்கத்து வீட்டு கொல்லையில் இருந்த வெள்ளாடுகள் மே என்ற கோரஸாக கத்தியபடி ஒன்றோடொன்று முட்டி மோதி முண்டி அடித்தபடி திறந்திருந்த வேலிப்படல் வழியே வந்தன கும்பலாக. கீரை ஆய்வதை சட்டென நிறுத்திவிட்டு பொறி தட்டியவளாய் நிமிர்ந்தாள். அவள் வீட்டு ஆடுகள்தான் பக்கத்து கொல்லையில் இருந்து விரட்டப்பட்டு உள்ளே தஞ்சமடைந்தன. பக்கத்து வீட்டு சிவகாமி பெரிய வாயாடி, துரும்பை தூணாக்கி பேசுகிற வம்புக்காரி. அவளது வாயாடித்தனத்தை கண்டாலே குளிரெடுத்து விடும் பொன்னாத்தாவுக்கு. அவள் பயந்தது போலவே பக்கத்து வேலிப்படலில் இருந்து கூச்சல் கிளம்பியது. பூகம்பம் வெடித்தது போல. கொல்லையில வளர்ந்திருந்த அரைக்கீரை பாத்தியனையெல்லாம் கபலீகரம் பண்ணிடுச்சே, நாசமா போன ஆடுக. வளர்க்குறவர்களுக்கு புத்தி வேணாம். அடுத்த வீட்டுல மேய விட்டா ஆடு வளர்ப்பாக. அதுக்கு வவுத்துல கொள்ள வர கீரை பாத்திக அம்புட்டும் போச்சே, ஆறு கொடுப்பாவ. இதுவே நம்மூட்டு ஆடு அங்கன போய் இருக்கட்டும், சாமி அடிக்கிட்டு வந்துடுவாங்களே, வம்புக்கு கோல் ஊனிக்கிட்டு. சிவகாமியின் சொல் அம்புகள் வேலிப்படலை தாண்டி குடிசை முற்றத்தில் அமர்ந்திருந்த பொன்னாத்தாளின் செவிகளில் வந்து விழுந்தன. பொறுத்து பொறுத்து பார்த்த அவளால் தாங்க முடியவில்லை. இந்தா சிவகாமிக்கா, 6 சாமி அடிக்கிட்டு வந்தது உன் வீட்டுக்கு. வாயில்லா சீவனுக்கு தெரியாம கீரையும் மேஞ்சிடுச்சுக, அதுக்காக சகட்டு மேனிக்கு பேசுறியளே என்றாள். இந்த பதிலடியால் உசுப்பப்பட்ட சிவகாமி கோபத்தோடு வேலிப்படலருகே வந்தாள். இதுக்கு மட்டும் அக்கனை பேச வந்துட்டியாளே? அம்புட்டு ரோஷம் இருக்கிறவுக ஆடுகளை கட்டி போட வேண்டியது தானே. உங்க ஆடுவ கொழுக்க என் வீடுதானா கிடைச்சது என்றாள். இந்தா சொம்மா வையாதே, நானே நொந்து கிடக்க, நீ வேற குத்தாதே என்றாள் பொன்னாத்தா. அடியாத்தி, நான் என்னவோ வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட வந்து வம்பு வளர்க்குற மாதிரி எல்லாம் பேசுத? ஆடுகளை வளர்க்க தெரியல, பேச வந்துட்டாளுவ பேச என்றவாறே கழுத்தை நொடித்தாள் சிவகாமி. அவள் நொடித்த நொடிப்பில் காதுகளில் தொங்கிய பாம்படங்கள் ஒரு குலுங்கு குலுங்கி ஊஞ்சலாட்டம் ஆடின. ஆடுக உம்மூட்டு கீரை தின்னதுக்கு என்ன செய்யணுங்கிற? வெட்டி போடவா? நீ வெட்டித்தான் போடு, இல்ல காத்தவராய் சாமிக்கு பொங்கத்தான் வெயி, எனக்கு என்ன வந்தது என்று மறுபடி நொடித்து கொண்டே குடிசையினுள் மறைந்தாள் சிவகாமி. என்ன பொண்ணு, ஏன் ஒரு மாதிரி இருக்க?
காட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு கொல்லை கிணற்றில் குளித்துவிட்டு வந்த பொன்னாத்தாவின் கணவன் பாண்டி சாப்பிட அமர்ந்தான். சுடு சோற்றில் முருங்கை கீரையை பிசைந்து கொண்டே மனைவியை பார்த்தான். ஏதோ செய்தி இருக்கும் என்பதை மனைவியின் இறுகிய முகமே அவனுக்கு தெரிவித்தது. மழைக்கு முன் மூட்டம் போட்ட வானம் போல அவள் முகம் கனத்திருந்ததைக் கண்டு அவளே சொல்லட்டும் என்று காத்திருந்தான். வள்ளியூர்ல சேதி சொல்லி அனுப்புனாக. நம்ம அவளுக்கு 2 பவுன்ல அட்டியலு அவசியம் போட்டாகணுமாம். அட்டியலை ரெடி பண்ணிட்டா கல்யாண தேதியும் ரெடின்னு சொன்னாவ. சோற்றை பிசைந்த பாண்டியின் கை அப்படியே நின்றது. தோடு ஜிமிக்கி மூக்குத்திக்குதா? நம்மால ஏழும்னு முன்னமே சொன்னோம்ல. திடீர்னு அட்டியல் வேணும்னா பணத்துக்கு எங்கன போவது? ஏதும் தோதுபடலையே. யோசனையுடன் சாப்பிட்டு முடித்தான் பாண்டி. மாப்பிள்ளை சொந்தமா பெட்டிக்கடை வச்சிருக்கானில்ல. நாம அட்டியில போடாட்டி வேற யாராச்சும் கொடுக்கறவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிடுவாக. பையன் நல்ல சம்பாத்தியக்கார. எப்படியாச்சும் அட்டியில தோது பண்ணிட்டோம்னா நம்ம மீனாட்சி அங்கன போய் நல்லா வாழுவா. என்னடி பெதாத்திர? 2 பவுனு 6000க்கு மேல ரொக்கம் வேணுமே. எப்படி புரட்ட இயலும்? பாண்டி யோசனையுடன் கொல்லையில் இருந்த பலாமரத்தை வெறித்தான். வெள்ளாடுகள் தழையை தின்றபடி குரல் கொடுத்தன. பொறி தட்டியது. முகத்தில் வெளிச்சப்பூக்கள் பளிரிட கணவனை பார்த்தாள் பொன்னாத்தா. ஏங்க, நம்ம வெள்ளாடுகளை வள்ளியூர் சந்தையில வித்து காசாக்குனா அட்டிலு வாங்க ஏழுமில்ல. மெல்ல சிரித்தான் பாண்டி. இந்த 6 வெள்ளாடுகள்ல செனையாட்ட தவிர மத்ததை விற்க விலை பேசிப்புட்டேண்டி. அதை வச்சுதான் நம்ம மீனாட்சி கல்யாணமே நடக்கணும். கணவனின் பதில் அவளுக்கு ஏமாற்றத்தையே தந்தது. வீட்டில் விற்பதற்கோ அடகு வைப்பதற்கோ எந்த பொருளும் இல்லை. பொன்னாத்தாளின் பரம்பரை சொத்தாக இன்று வரை பேணி வந்த 2 பவுன் பாம்படங்கள்தான் மகள் மீனாட்சிக்கு கல்யாண நகை. ஆம், அந்த பாம்படங்களை அழித்து தோடு ஜிமிக்கி செய்ய ஆசாரியிடம் தந்துவிட்டாள். பொன்னாத்தா இப்போது அவளது காது துளைகளில் வெறும் குறுத்தோலைதான் சுருளாக சொருகப்பட்டிருக்கின்றன. வீட்டில் சட்டி பானைகளை தவிர அலுமினிய பாத்திரங்கள் மட்டுமே இருந்தன. அந்த மண் வீடு மட்டுமே அவர்களுக்கு சொந்தமானது. வெள்ளை அடித்து நீண்ட காலமானதால் சுவர்கள் பழுப்பேறி கிடந்தன. பாண்டியோ பனை ஏறி அதில் வரும் வருமானத்தில் எப்படியோ காலம் கரைந்து கொண்டிருந்தது. 2 பெண்களில் மூத்தவளை எப்படியோ கரையேற்றி விட்டார்கள். இளையவள் மீனாட்சியின் கல்யாணம்தான் கேள்விக்குறியாயிருந்தது. எப்படியோ வள்ளியூரில் இருந்து பெண் பார்க்க வந்தவர்களுக்கு அவளை பிடித்து போயிற்று. திருமண தேதியை எதிர்பார்த்த இவர்களுக்கு சம்மந்தி வீட்டில் இருந்து வெடித்த குண்டு அதிர்ச்சியூட்டியது. அட்டிலு இல்லைன்னா கல்யாணம் முடிக்க மாட்டாவுக இல்ல? பாதி தூக்கத்தில் எழுந்து கொண்டு பொன்னாத்தா கேட்டாள். அவளுக்கு தூக்கம் வரவில்லை. உறங்குல, எழுப்பி என்ன கேள்வி கேட்கிற? கணவனின் அதட்டல் அவளை மேலே பேச விடவில்லை. சந்தையில் ஆடுகளை விற்று கிடைத்த பணத்தை முட்டை விளக்கு வெளிச்சத்தில் எண்ணி பார்த்தான் பாண்டி. 2100 கல்யாண செலவுக்கு காணும். தோடு ஜிமிக்கு செய்ய பாம்படத்தை கொடுத்தாச்சு. அட்டிலுதான் பெரிய செலவு. ஒன்னும் தோது பண்ண ஏழலையே. என்ன செய்யறது? பாண்டி யோசனையுடன் மூட்டு வளையை பார்த்தான். காசு கடை செட்டியாருகிட்ட இந்த வீட்டும் பேரில் கடனா கேட்டு பாருமே. நூல் போல நெஞ்சில் நம்பிக்கை இழை தறி போட கணவனை பார்த்தாள் பொன்னாத்தா. இந்த பொத்தல் குடிசைக்கு எவண்டி அம்புட்டு பெரிய தொகையை ஒத்தியா தருவா? வெறும் மண் குடிசை. என்னதான் வழியப்போ? தவிப்போடு கேட்டாள் பொன்னாத்தா. அதான் எனக்கும் புரிபடல. பீடியை புகைத்து கொண்டே வெளியே வெறித்தான் பாண்டி. இருட்டின் அந்தகாரத்தில் வெகு தொலைவில் புள்ளியா எங்கோ ஒரு மூலையில் வெளிச்சம் தெரிந்தது. கந்தசாமி கிட்ட விவரம் சொல்லி அனுப்புனே. என்ன ரோசனை பண்ணீக? மாப்பிள்ளையின் தந்தை ஆறுமுக நாடார் குடையை மடக்கியபடி தாழ்ந்த கூரைக்கு குனிந்து திண்ணையில் அமர்ந்தார். அட்டிலுதான் தோது பண்ணல இன்னும். மெல்ல இழுத்தான் பாண்டி. கட்டிட்டு வார பொண்ணு கழுத்துல அட்டிலு இல்லைன்னா எங்களுக்கு கௌரவமா இருக்குமா? தோது பண்ண பாருவே என்றபடி திரும்பி நடந்த ஆறுமுக நாடாரை வெறித்தான் பாண்டி. எதுவும் பேச தோன்றாமல் இருவரும் கல்லாய் இறுகி கிடந்தனர்.
இருட்டின் ஆதிக்கம் வெளியில் மட்டுமல்ல, அவர்கள் மனதிலும் தான். என்ன பொன்னாத்தா, சம்மந்தி வீட்டுக்காரவுக வந்துட்டு போறாப்புல இருக்கு, என்ன சேதி? வெற்றிலையை குதப்பிக்கொண்டே உள்ளே வந்தாள் சிவகாமி. ஒரு புறமாய் காதோறும் சரிந்த கொண்டையும் பாம்படமுமாய் வந்த அவள் நெற்றியில் எட்டனா அகலத்திற்கு குங்குமம் போட்டு ஜொலித்தது. 4 நாட்கள் முன்பு சண்டை போட்டவள் அதை மறந்து உள்ளே வந்ததால் பொன்னாத்தாவும் தயக்கத்தை விரட்டினாள். வா சிவகாமி அக்கா, மீனாட்சி கல்யாணம் நடக்குமான்னு சம்சயமா இருக்குது. 2 பவன்ல அட்டில போட்டாதான் அவ கழுத்துல தாலி ஏறும். முட்டி மோதி பார்த்தாச்சு, அம்புட்டு பணத்துக்கு வழிவகை தெரியல. இந்த மனையையும் ஊட்டையும் கரையும் பண்ணலாமுன்னா தொகை குறைவா கேக்குறாக. என்ன செய்யறதுனே தெரியல. அழாத குறையாக சொன்னாள் பொன்னாத்தா. அட கவலைய விடு, எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? வாச்சவனும் சரியில்லை. என் பேர்ல இருந்த பணங்காட்டை எழுதி வாங்கி கூத்தியாவுடைய கதின்னு போயிட்டாக. நானு பாலை வித்து பையனி வித்து வட்டிக்கு விட்டு பேயா காசு சேர்த்து எந்த புள்ளைக்கு கொடுக்க போறேன்? என்னோட 2 பவுன் அட்டில அந்த பாவி மனுஷனுக்கு தெரியாம பத்திரமா வச்சிருக்கேன். அதை தார, மீனாட்சி கல்யாணத்தை சந்தோஷமா முடி. பன்னீராய் பொழிந்த இந்த எதிர்பாராத இன்பத் தாக்குதலால் நெக்குருகி போனாள் பொன்னாத்தா. ஆத்தா, எங்க வவுத்துல பாலை வாத்தீக. நாளைக்கே வீட்டையும் கரையும் பண்ணி பத்திரம் எழுதி போடலாம். உங்க ஒத்தாசைய ஆயுசுக்கு மறக்க மாட்டோம். பாண்டி நெகிழ்ந்து போய் கண்ணீர் வடித்தான். அவளால் நம்ப முடியவில்லை. பத்திரம் கிடக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரவுக நாடயத்துக்கு எங்காச்சும் பத்திரம் பதியிறாங்களா? நான் வயசான கட்ட, பாயில படுக்கையில உளுந்தா கவனிக்க நாதியத்தவ. அப்படி ஒரு நிலைமை எனக்கு உண்டாச்சுன்னா இன்னைக்கு சொல்றேன் பொன்னாத்தா, கூட பிறந்த பொறப்பா நினைச்சு நீதான் என்னைய கவனிச்சு கரையா தோணும். அதுக்கு சம்மானமா நான் அட்டியலை தாரேன். இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும், செவரை தாண்டி தெரிய வேண்டாம். சிவகாமியை கட்டிக்கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பொன்னாத்தா. பாறை போன்ற கடினமான ஓட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து சீவப்பட்டதும் தாகம் தீர்க்கும் மென்மையான நுங்கை போன்ற அவள் மனதை புரிந்து கொண்ட சாயல் அந்த இறுக்கத்தில் தெரிந்தது. பாங்கியா இதழில் 26/11/1992 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய், தேங்க்யூ.